தேர்தலில் முடிஞ்சு ராகுல் காந்தியை பார்க்குற அவரே யூஆர் சீட்டட்னு சொன்னார். ஐ வாஸ் ஷாக். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஓப்பனாக சொல்லலாம்ல. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் உங்கள் வீடு தேடி வரும் அரசு. Presta Premium Women's Wear. Let your body love it. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு சீட் உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. என்ன காரணம் கொடுக்காம இருந்தது? எதிர்பார்த்தேன், நிற்கணும்னு வரும்போது எதிர்பார்த்தேன். இன்னொரு கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. பட் அது எனக்கு உள்ளபடியாக கொஞ்சம் மன வருத்தம் தான். 45-50 வருஷமாக அரசியலில் இருக்கேன். 6 தடவை எம்எல்ஏ, 3 தடவை எம்பி. கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டாங்க, ரைட்டு. காங்கிரஸ் 10 இடம் வாங்கிச்சு இல்லையா? யாருமே நிற்கிற ஆட்கள் அவங்களுடைய சொந்த செல்வாக்கில் யாரும் ஜெயிக்கிறது இல்லையா? பதிவு செஞ்சீங்களா மேலிடத்துலையோ இல்லை திமுக பேசுனீங்களா? எம்பி எம்எல்ஏங்கிறது கௌரவம் தான். அது இல்லாமலும் அரசியல் செய்ய முடியும். வேறு ஏதாச்சும் ஒரு கட்சிகள் எதுவும் இணையது மாதிரி வாய்ப்பு இருக்குது? 2026 தேர்தலை பொறுத்தளவுக்கு கூட்டணியில் இடம் பிடிச்சி எம்எல்ஏ ஆகிறது மட்டும்தான் கனவுங்களா, இல்லை அமைச்சரவையில் இடம் கேட்கறது மாதிரி எல்லாருமே அந்த குரலில் போடுறது ஓங்கி இருக்கு? மார்க்சிஸ்ட் போன தடவை நின்றதை விட எங்களுக்கு அதிகமாக சீட்டு வேணுங்கிறாங்க. திருமாவளவன் விசிகையில் எங்களுக்கு அதிகமாக சீட்டு வேணுங்கிறாங்க. காங்கிரஸ்லேயும் பல பேர் வந்து கூட சீட்டில் நிற்கணும்னு சொல்கிறாங்க. மதிமுகவில் கூட 12 சீட்டாவது எங்களுக்கு வேணும்னு ஓப்பனாகவே பேசியிருக்காங்க. மாநிலத்தில் அதுவே எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு வலுவான கூட்டணி அமையுது. அதில் எல்லாருக்கும் பங்கு இருக்குது. இதில் அமைச்சர் கொடுக்குறதுல யாருக்கு என்ன விதமான சிக்கல்? 26 தனிப்பெரும்பான்மை ஒருவேளை வெற்றி பெறக்கூடிய கட்சிகளுக்கு இல்லை அப்படின்னா இந்த கூட்டணியில் பங்கு அப்படிங்கிற குரல் இடம்பெற வாய்ப்பு இருக்குங்களா? திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற விசிக, கம்யூனிஸ்ட் எல்லாம் பல நெருக்கடின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி காங்கிரஸுக்கு ஏதாச்சும் நெருக்கடி இருக்குங்களா இந்த ஆட்சி காலத்தில்? நான் பேர் சொல்லலாம் விரும்பல. பட் ஒரு சில மந்திரி நியாயமாக அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு சீட் உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. என்ன காரணம் கொடுக்காம இருந்தது? சரி, என்னுடைய அரசியல் வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா 77லேருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட பயணித்த காலங்கள். அது ஒரு 10 வருஷம். அது ஒரு வசந்த காலம், மகிழ்ச்சியான காலங்கள். இந்த படிப்படியாக முன்னேற்றங்கள் தான். துணை சபாநாயகர், அமைச்சர், துணை சபாநாயகர், கட்சியில் இளைஞரணி செயலாளர், இந்த மாதிரி. அப்புறம் அவங்க ஜெயலலிதா வந்த பிறகு அவங்களோட அவங்க எதிர்கட்சி தலைவர், துணைத் தலைவர், அப்படியே ஒரு காலம். அப்புறம் அவங்களோட வந்த பிறகு திருப்பி வாஜ்பாயோட அமைச்சர் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால் இப்போ தனியாக கட்சி நடத்தியிருந்தேன். அப்புறம் காங்கிரஸில் சேர்ந்த பிறகு இப்போது 16 வருஷம் ஆச்சு காங்கிரஸ்லேயே சேர்ந்து. காங்கிரஸில் சேர்ந்து முதல்ல ஒரு 5 வருஷம் எனக்கு ஒன்றும் பதவியெல்லாம் கொடுக்கல, பொறுப்பே கொடுக்கல. அப்புறம் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஆல் இண்டியா செக்ரட்டரி கொடுத்தார். ஆந்திரா, தெலுங்கானா அந்த பிரிவினை அந்த டயத்தில். அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்தாங்க. அது ஒரு 2-2.5 வருஷம் இருந்தேன். அப்புறம் எலெக்ஷன் வந்துச்சு, பார்லிமெண்ட்டு. அந்த நேரத்தில் மாற்றிட்டாங்க என்ன. பல்வேறு அரசியல் சூழ்நிலைகள் அதுக்கு காரணமாக இருந்தது. மாற்றிட்டு என்னை திருச்சியில் நிற்கிற வாய்ப்பு கொடுத்தாங்க. திருச்சியில் நின்று 4,60,60,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். அதுதான் கொரோனா பீரியடு 2-3 வருஷம் எல்லாம் வந்து நிறையா சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ள முடியலை. இருந்தாலும் அதையும் தாண்டி நிறையா பெரும்பாலான கிராமங்களுக்கு போய் எம்பி ஃபண்டில் இருந்து மக்களுக்கு தேவையான காரியங்கள்லாம் செய்துக்கிட்டு இருந்தோம். திருச்சியில் ஒரு 10 வருஷமாக ஒரு ரயில்வே மேம்பாலம்னு அப்படியே கிடந்தது. அதில் வந்து டிஃபென்ஸ் லேண்டு வாங்கி அதை முடிக்க வேண்டியிருந்தது. ராஜ்நாத் சிங் அவர் அமைச்சராக இருக்கும்போது நான் பிஜேபியில் இருக்கேன். இங்கே வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டுலாம் போயிருக்கார். ஆமாம், மீட்டிங் போட்டு. நான் அவர்கிட்ட நேரடியாக இருக்கிற பழக்கத்தை வச்சு அங்கே போய் பார்த்து வாங்கி அதெல்லாம் பண்ணி கொடுத்தோம். ஸோ எதிர்பார்த்தேன், நிற்கணும்னு வரும்போது எதிர்பார்த்தேன். அதை வந்து இன்னொரு கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. பட் அது எனக்கு உள்ளபடியாக கொஞ்சம் மன வருத்தம் தான். அதை காங்கிரஸு நின்று ஜெயிச்ச தொகுதி. நான் வந்து மாநிலத்துடைய முன்னாள் தலைவர், 45-50 வருஷமாக அரசியலில் இருக்கேன். 6 தடவை எம்எல்ஏ, 3 தடவை எம்பி. தொடர்ந்து கட்சிக்காக பணியாற்றிகிட்டு இருக்கேன். எம்பியாகவும் பார்லிமெண்ட்டில் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பத்திரிகை தினமலரில் வந்து பெர்ஃபார்ம் வந்து அட்டண்டன்ஸு ப்ளஸ்ஸு கேள்விகள், கால் அட்டென்ஷனு, ஒத்திவைப்பு, கவன ஈர்ப்பு இதெல்லாம் போட்டு ஒரு பட்டியல் போட்டிருந்தாங்க. அதில் நல்லா வெல் பெர்ஃபார்ம்டு லிஸ்ட்டில் 1-2ல் என் பேர் வந்தது. பேசுகிற நேரம் கொஞ்சம் தான் கிடைக்கும். ஏன்னா இந்த
ஒதுக்குற போது ஆளுங்கட்சி அதில் பாதி நேரம் ஒரு பில்லோ ஒரு தீர்மானமோ அல்லது ஒரு டிஸ்கஷனோ வரும்போது 1 மணி நேரம்னா அரை மணி நேரம் பிஜேபியோட, அரை மணி நேரம் காங்கிரஸில் வந்து 15-20 நிமிஷம் காங்கிரஸுக்கு கொடுப்பாங்க. பாக்கி சின்ன சின்ன கட்சிகளுக்கு 5 நிமிஷம் அப்படி கொடுப்பாங்க. காங்கிரஸில் 2-3 மெயின் ஸ்பீக்கர்ஸு பேசுகிறவங்க முதல்ல பேசிடுவாங்க. ஏதாவது அதையும் மீறி டைம் கிடச்சா ஒரு 5 நிமிஷம் பேச கிடச்சா எப்போதாவது கிடச்சா அபூர்வம். அப்போ வேறு எப்படின்னா ஒத்திவைப்பு, கவன ஈர்ப்பு, கேள்வி அந்த மாதிரி வேறு 0 ஹவரில் ரைஸ் பண்ணுறது இப்படி தான் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி குரல் கேட்குற மாதிரி திருச்சிக்காக குரல் கொடுத்து தான் இருந்தேன். பட் எனக்கு உள்ளபடி அது வந்து மன வருத்தம் ப்ளஸ்ஸு கூட்டணியில் பல்வேறு காரணங்களில் எனக்கு அது கிடைக்கல. கூட்டணி கட்சி கொடுத்துட்டாங்க, ரைட்டு. காங்கிரஸ் 10 இடம் வாங்குச்சு இல்லையா, அதில் இப்போ மயிலாடுதுறை மாதிரி தொகுதியோ ஏதோ ஒரு தொகுதியோ இந்த மாதிரி தொகுதியில் எங்கே வேணாலும் இப்போ யாருமே நிற்கிற ஆட்கள் அவங்களுடைய சொந்த செல்வாக்கில் யாரும் ஜெயிக்கிறது இல்லையே. சரி, கூட்டணியுடைய பலம் திமுக, காங்கிரஸ், பல்வேறு கூட்டணி கட்சிகள் மிஞ்சி போனால் ஒரு கேண்டிடேட் செல்வாக்குங்கிறது 10,000 ஓட்டுக்கலாம், 20,000 ஓட்டுருக்கலாம். அதிகபட்சம் போனால் பெரிய செல்வாக்கான தலைவராக இருந்தால் கூட 1,00,000 ஓட்டுருக்கலாம். அது ரொம்ப இப்போ நான் புதுக்கோட்டையில் தனியாக நின்று 2,30,000 ஓட்டு வாங்கினேன். எம்ஜிஆர் திமுகன்னு சொல்லி ஒரு இண்டிபெண்டன்ட் சிம்பிளில் நின்று நான் வாங்கினேன் 98. இப்போ நண்பர் சிவா வந்து அங்கே சிட்டிங் எம்பியாக இருந்தார். நான் நின்னதுனால என்னோட 10,000 ஓட்டு அவர் கூட வாங்கினார், இருந்தாலும் தோத்துட்டார். இப்போ நாங்கள் 2 பேரும் பிரிச்சுக்கிட்டதுனால அப்போ அதிமுகவில் நின்ன வேட்பாளர் வந்து இன்னொரு 10,000 ஓட்டு வாங்கி ஜெயித்தார். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இது மாதிரி பெருமைக்காக சொல்லலை. பட் எத்தனை பேர் இந்த மாதிரி 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டு தனியாக வாங்க முடியும்? இல்லை, எனக்கு என்ன கேள்வினா, திருச்சி இல்லை, ஓகே, மற்ற தொகுதிகள் இப்போ காங்கிரஸில் அதான் அந்த தொகுதி தஞ்சாவூர். நான் வந்து பிறப்பால் தஞ்சாவூர்காரன் தான், அறந்தாங்கி தஞ்சாவூர்லாம் இருந்தது. அப்புறம் தான் 2-3 மாவட்டம் திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் பிரிஞ்சதை தவிர. அதனால் அந்த தொகுதியில் வந்து மணிசங்கர் ஐயரே 2 தடவை ஜெயிச்சுட்டு போனார். இப்போ பதிவு செஞ்சீங்களா மேலிடத்துலையோ இல்லை திமுகட்ட பேசுனீங்களா? அது மாதிரி இல்லை, திமுகவிட்ட கட்சி சார்பில் கட்சி தான் பேசிக்கிட்டாங்க. ஒவ்வொரு சீட்டுக்கும் வேட்பாளரை போய் பேச முடியாது, அது நாகரிகமும் இல்லை, அப்படி பழக்கமும் இல்லை. கட்சி சார்பில் கட்சி தானே பேசணும். பேசி 10 சீட்டு வாங்குறப்போ அதில் ஒரு சீட்டு தலைமையிலேருந்து எப்படி ராகுல் காந்தி எனக்கு கொடுத்துருவாருன்னு முழுசாக அவரை நம்பினேன். பட் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. பட் பரவாயில்ல, எனக்கு இந்த மாதிரி ஏற்ற இறங்களை பார்த்து பழகி போச்சு. இங்கே உள்ள தமிழக காங்கிரஸ் அவங்க எடுத்த முடிவா இல்லை அகில இந்திய தலைமைங்களா? அகில இந்திய அளவில் தான். தமிழ்நாடு காங்கிரஸுக்கு அதில் ஒன்றும் பொறுப்பே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க தான் முழு பொறுப்புன்னு சொல்ல முடியாது. இல்லை சார், நீங்கள் இருக்கிற தலைவர்கள்லேயே ரொம்ப ராகுல் காந்தி சார்கிட்ட ரொம்ப ஒரு அன்பாக இருந்த நீங்கள் பழகுன நீங்கள், அவர் வந்து டிக்கெட் அடிச்சிருக்க தானே கூடும். அங்கே என்ன ஒரு நடந்திருக்கும் உங்களுக்கு கொடுக்காம இருந்திருக்கு? இல்லை, அதுதான் அது என்ன காரணத்தினால அது யார் குறுக்க நின்னா அல்லது அது எனக்கு இன்னமும் வந்து ஒரு மிஸ்டீரியஸ் தான். நான் வந்து அதுக்கு தேர்தலை முடிஞ்சு ராகுல் காந்தியை பார்க்குற அவரே நீங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டீர்கள், யூ ஆர் சீட்டட்னு சொன்னார் அவர் ராகுல் காந்தி. நீங்கள் எதுவும் கேட்காமலே அவரே சொல்கிறாரு, உங்களுடைய நீங்கள் வந்து ஏமாற்றப்பட்டு விட்டீர்கள்னு சொல்கிறாரு. ஐ வாஸ் ஷாக்ட். ஸோ அப்போ ஏதோ சம் கன்ஃபியூஷன் நடந்திருக்கு அந்த நேரத்தில். நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு முதிர்ச்சி அரசியல்வாதி, நிறைய பார்த்துருப்பீங்க, போயிருப்பீங்க, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஓப்பனாக சொல்லலாம்ல? இல்லை, அது ஓப்பனாக அப்புறம் கட்சியில் இருந்துக்கிட்டு கட்சியில் நடக்கிற சம்பவங்களை வந்து விமர்சிக்கிறது வந்து இல்லை. அகில இந்திய தலைமையே இது மாதிரி சீட்டட் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏதோ தப்பு நடந்திருக்கு. தப்புன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு எப்படியாவது கொடுத்துருன்னு தான் இருந்தோம், பல்வேறு சூழ்நிலைகளை நான் தானே ஏமாற்றப்பட்டேங்கிறாரு. இப்போ நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கிடைக்காம போச்சு, அது ஏமாற்றம் தான், அதுக்கு பல்வேறு காரணங்கள் அப்படிங்கிற மாதிரி காரணங்களை அவர் பெருசாக விளக்கலைன்னாலும் எனக்கு காரணங்கள் தெரிஞ்சாலும் நான் அதை சொல்கிறது நாகரிகம் இல்லை. அது அதனால் அதை பற்றி நான் வருத்தத்தை தெரிவிக்கிறேன். எனக்கு கிடைக்கலங்கிற வருத்தம். இது மாதிரி மக்கள் உங்களை வந்து இல்லை, இது மாதிரி எனக்கு சில தடவை நடந்து. இந்த மாதிரி ஜெயலலிதா அம்மா நம்ம பிஜேபியில் இருக்கிற போது 98-99 நான் எம்பி புதுக்கோட்டையிலேருந்து எம்பியாக ஜெயித்தேன். எம்ஜிஆர் திமுகவில் ஜெயித்தேன். இப்போ சிங்காரவேலு ரொம்ப பாப்புலர் காங்கிரஸ் கேண்டிடேட்டு. இப்போ காங்கிரஸ் அதிமுக கூட்டணியில் காங்கிரஸை தோக்கடிச்சு சிங்காரவேலு தோக்கடிச்சு நான் ஜெயித்தேன். எனக்கு 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தேன். அப்புறம் 2 வருஷம் கழித்து தான் பிஜேபியில் வந்து மெர்ஜ் பண்ணிவிட்டு 2 வருஷம் மந்திரியாக இருந்தேன். மந்திரியாக இருக்கும்போது 2004 எலெக்ஷன் வருது. அப்போ திருப்பி கூட்டணி வந்து அதிமுகவும் பிஜேபி கூட்டணி வருது. அந்த கூட்டணிலையும் 7 சீட்டு பிஜேபி கொடுத்தாங்க. இப்போ நடந்த மாதிரி அப்போ ஜெயலலிதா அவர்களையும் எனக்கு தர மாட்டேன்ட்டாங்க.
தமிழ்நாட்டை அனுபவிக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ என்னை வந்து வாஜ்பாய் என்னை கூப்பிட்டு, அத்வானி, வாஜ்பாய், வெங்கையா நாயுடு பிரசிடெண்ட் வந்தார், இவங்கெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி மத்திய பிரதேஷ்லேருந்து என்ன ராஜ்யசபா கொடுத்தாங்க. அந்த எலெக்ஷனில் பிஜேபி ஆட்சிக்கு வரல. பட் தேர்தலுக்கு முந்தி உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாமல் போச்சு, உங்களை ராஜ்யசபா ஆக்குறோன்னு சொல்லி ப்ராமிஸை காப்பாற்றினாங்க. பிஜேபியில் காப்பாற்றி ஆட்சி வரலைனாலும் எனக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க. 2 வருஷம் இருக்கும்போது நான் தான் எனக்கு பிஜேபியில் வாஜ்பாய் தோத்துட்டார், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், வெளியே வந்துட்டாருன்னா மெயின் லைனில் இல்லை. அப்புறம் அத்வானி நின்று தோற்று அவரும் வெளியே வந்துட்டார். அப்போ மோடி அவர்கள் பிக்சர்லேயே இல்லை, அப்போது பின்னாடி தான் வந்தார் அவர். அந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டு சூழ்நிலை, இங்கே சிறுபான்மை மக்களுக்கு விரோதமாக நடக்கிற அந்த சம்பவங்கள், நிகழ்ச்சிகள் எனக்கு வந்து அதில் வந்து ஒரு பிஜேபியில் ஒரு இதனால் தொடர முடியலை, அல்லது தொடர விரும்பலை. நான் அங்கே இருந்திருந்தால் எங்கேயாவது ஒரு ஸ்டேட்டில் மத்திய பிரதேசில் 2வது எம்பியாக வந்திருக்கலாம், டெல்லியில் மந்திரியாக வந்திருக்கலாம், அது வேறு விஷயம். பட் ஆனால் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் நான் வந்து 77லேருந்து 40-50 வருஷமாக தமிழ்நாட்டில் தான் சுற்றிட்டே இருக்கேன். ஸோ தமிழ்நாட்டில் தான் நான் அரசியல் செய்யணும்னு நினச்சேன். அதனால் அதுக்கு சூட்டபுள்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ அதிமுகவுக்கு இப்போ ஜெயலலிதா உயிரோடு வந்தாங்க நான் சேரும்போது, அந்த மாதிரி கூப்பிட்டாங்க ஆள் விட்டு. பட் நான் 2-3 தடவை என்னை நீக்கினதுனால எனக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. மைத்ரே நண்பர் வந்து அப்போ எம்பியாக இருந்தார், அவரே விட்டு வந்து கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க. நடராஜன் பிரதர் ராமச்சந்திரன் வீட்டிலே வந்து கூப்பிட்டாரு. 2 வருஷம் அந்த மாதிரி இறக்கிறதுக்கு முந்தி என்னை வந்து திருப்பி என்னதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க அதிமுகக்கு. ஆமாம். பட் நான் போகலை. எனக்கு 2-3 தடவை அந்த மாதிரி பவரில் இல்லாமல் இருக்கும்போது இது மாதிரி போயிருப்பேன். அப்புறம் இன்றைக்கி இருக்காங்க, இது எனக்கு வந்து மனசங்கடம். அதனால் நான் வந்து திமுகவுக்கும் போக விரும்பலை. ஸோ அப்போ வந்து நான் கலைஞர் என்னை கூப்பிட்டாரு திமுகவுக்கு வாங்கன்னு. அப்போது நான் ஜெயலலிதா என்னை நீக்கி வெளியே வந்தபோது கலைஞர் கூப்பிட்டாரு. அப்போ நான் போயிருக்கலாம், போயிருந்தால் ஒரு மூத்த தலைவராக இருந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இப்போ காங்கிரஸ் எனக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்ய முடியும், ஒர்க் பண்ண முடியும்னு நினச்சேன். அதனால் காங்கிரஸில் சேர்ந்தேன். ஸோ அப்புறம் அது அவர் எதிர்பார்த்தபடியே 2 வருஷம் பிரசிடெண்ட் கொடுத்தாரு, ஒர்க் பண்ணேன். தொண்டர்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்க, நல்லா தான் வேலை பார்த்தோம். தமிழ்நாடு முழுவதும் மெம்பர்ஷிப் சேர்த்தோம், பூத் கமிட்டி சேர்த்தேன். ஸோ ராகுல் காந்தியை பல தடவை தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், பொதுக்கூட்டங்கள் நடத்தினோம், நிறையா பண்ணோம். பட் இருந்தாலும் மாற்றப்பட்டேன். அப்புறம் எம்பி கொடுத்தாங்க, அது சரி பரவாயில்ல, இதுக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்னு நினச்சேன். இப்போ அதுவும் இல்லை. ஸோ இப்படி தேர்தல் நேரத்தில் சீட்டு கிடைக்காமல் போகிறதுங்கிறது எனக்கு வந்து பழகி போனதுனால ஏமாற்றம். 2வது எனக்கு ஒன்றும் பெருசாக வந்து இப்போ நான் 3 தடவை எல்லா சபையிலையும் இருந்துட்டேன். 6 தடவை தமிழ்நாடு சட்டசபை. அப்போ மேல் சபை இருந்துச்சு. மந்திரிங்கிற முதல்ல மேல் சபையிலையும் உட்காரலாம், பேசலாம். அங்கே 2 சபையிலையும் இருந்திருக்கேன். லோக்சபா ராஜ்யசபா 2 சபையிலையும், லோக்சபாவில் 2 தடவை, ராஜ்யசபா 1 தடவை. நீ ஐக்கிய நாட்டு சபை மட்டும்தான் மிச்சம் இருக்குது. சொல்கிறேன். அதனால் எல்லா சபையிலும் இருந்தாச்சு. இல்லை ஒரு சங்கடத்தில் இருக்கீங்க அப்படின்ட்டு மேலிடத்துக்கு இல்லை தெரியும். சங்கடம்னு இல்லை, பட் சரி என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன், பார்ப்போம். சந்தாச்சு ஒரு வேளை இப்போது சேவை அவங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. இல்லை அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து வயது முதிர்வும் இல்லை. உங்களோட வந்து அதிகமாக வயது இருக்கிறவங்களாம் நிறைய இன்றைக்கி வந்து எம்பியாக ஜெயிச்சிருக்காங்க, பாராளுமன்றம் போயிட்டு தான் இருக்காங்க. நான் 40-50 வயசில் இருக்கிறவங்க வேலை பார்க்குறத காட்டிலும் நான் என்னால் வேலை பார்க்க முடியும், பார்க்குறோம் இப்போ. அதனால் ஒன்றும் இறைவன் அருளால் டச்சோட ஹெல்த்தியாக இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னால் டூர் போக முடியும், சுற்ற முடியும், சுற்றிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போவும், அது பிரச்சனை இல்லை. பட் என்ன காரணத்தினாலும் எனக்கு வந்து கட்சிக்குள்ளையாவது ஒரு எம்பி எம்எல்ஏங்கிறது நான் ஏற்கனவே பார்த்தா தான். நான் சொன்ன மாதிரி 6-3-9 தடவை ஆகிப்போச்சு டோட்டல் எம்பி எம்எல்ஏலாம். ஆனால் அது இன்னும் ஒன்றும் புதுசு இல்லை. என்ன டெல்லிக்கு போக ஃப்ளைட்டில் ஃப்ரீயாக போகலாம் வரலாங்கிறத தவிர எப்போது பேசுறதுக்கு 5 நிமிஷம் வாய்ப்பு கிடைக்கும். அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு வேணால் அது பெரிய விஷயமா இருக்கலாமே தவிர, அஃப்கோர்ஸ் எம்பி எம்எல்ஏங்கிறது கௌரவம் தான். பட் அப்படி இருந்தால் தான் வாழ முடியும்னு நான் நினைக்கல. அது இல்லாமலும் அரசியல் செய்ய முடியும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. பட் அது வாய்ப்பு தள்ளிங்கிறதுல எனக்கு ஒரு மனசு வருத்தம் தான். அதுக்கு காரணம் என்ன, காங்கிரஸுக்கு நான் போனால் மக்களுக்கு பணியாற்ற முடியும்னு நம்பி போனேன். அதுக்கான முழுமையான வாய்ப்பு எனக்கு வந்து தரப்படலை. முழுசாக என்னால் என்னுடைய உழைப்பை போட்டு காங்கிரஸை வளர்க்குறதுக்கு என்னால் இருக்கிற கட்சியில் விசுவாசமாக இருந்து வேலை பார்க்கணும்ல. ஸோ இருக்கிற கட்சியில் முழுமையாக வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தராமல் ஒரு முன்னாள் அமைச்சர் முன்னாள் தலைவர்னு சுற்றிக்கிட்டே எப்படி எத்தனை வருஷம் சுற்றிக்கிட்டே இருக்க முடியும்? அதனால் அந்த மாதிரி ஒரு மன சங்கடமும் முழுமையாக கட்சிக்காக பணியாற்ற முடியாத
அதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாத நிலையும் இருக்கிறத நினச்சி எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. இது ஒரு இடைவெளி மாதிரி தெரியலையா உங்களுக்கு? இப்போ தொடர்ந்து இது மாதிரி ஏதோ பணியாற்றிட்டு இருக்கீங்க, இப்போ கட்சியிலேயே ஒரு மிக முக்கிய பொறுப்பு அப்படிங்கிறது இல்லை. ஆமாம், கட்சியிலையும் இல்லை, மக்கள் மன்றத்திலையும் இல்லை, பார்லிமெண்ட்லேயும் இல்லைங்கிறது ஒரு தொய்வு தானே. தொய்வு தானே, அதான் அரசியல் வாழ்க்கையில் டெஃபினட்டாக ஒரு தொய்வு காலம்தான். ஏன் நீங்கள் பதவியில் இருந்தால் தான் சுற்றலாமான்னா, பதவிங்கிறது இல்லாமல் சும்மா அப்படி எதுக்காக எல்லோரும் பதவி வச்சுக்கிறாங்க? எதுக்காக எல்லோரும் எம்பிக்கு நிற்கிறாங்க, எம்எல்ஏ நிற்கிறாங்க? இல்லை கட்சியில் ஏதாவது போட்டி போட்டுக்கிட்டு பொறுப்புகள் எல்லா கட்சிகளையும், மாநில கட்சியோ மத்திய கட்சியோ ஏன் பொறுப்புகளில் இருக்காங்க? முக்கிய தலைவர்களாக இருக்கட்டும். சரி, அது இருந்தால் தான் கீழே ஒரு கௌரவமோ ஒரு இப்போ கூப்பிட்றவங்க கூட ஏதாவது பொறுப்பில் இருந்தால் தானே கூப்பிட்டு கூட்டம் போடுவாங்க. நிகழ்ச்சி என்ன கெப்பாசிட்டியில் நீங்கள் போய் முன்னாள் தலைவர்னு ஒரு மாவட்ட தலைவரை கூப்பிட்டு பொதுக்கூட்டம் போடணும்னா இன்னும் இன்றைக்கி இருக்கிற தலைவரை கேட்கணும், அவரை கேட்கணும், இவரை கேட்கணும். கட்சியில் வந்து இல்லைன்னா அவருக்கு கோஷ்டி இவர் கோஷ்டி ஆக்கிடுவாங்க. அவங்கள நம்மளை யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு, எனக்கு வேண்டிய ஆட்கள் தமிழ்நாடு முழுதும் இருக்கலாம், அவங்கள கூப்பிட்டு தொகுதியிலையோ மாவட்டத்துலையோ கூட்டம் போடுங்கன்னு கூட்டம் போட வச்சு அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகளை நான் கெடுத்துடவும் கூடாது. ஸோ அந்த மாதிரி கோஷ்டி பண்ணவும் நான் விரும்பலை. கட்சியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வேலை பாருங்கன்னு சொல்லாமல் நானாக தேடிட்டு போய் ஒரு கோஷ்டியில் வச்சுக்கிட்டு வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. அது 45-50 வருஷம் வேலை பார்த்தாச்சு. அதனால் எனக்கு ஒரு மன வருத்தத்தோடு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் முக்கிய நிகழ்ச்சிகள், தவிர்க்க முடியாத நிகழ்ச்சிகளில் பார்ட்டி ஆஃபீஸ்லையோ பொது நிகழ்ச்சிகள்லையோ கலந்துக்கிட்டு தான் இருக்கேன். வேறு ஏதாச்சும் ஒரு கட்சிகள் எதுவும் இணையது மாதிரி வாய்ப்பு இருக்குது? இல்லை, அந்த மாதிரி இல்லை. காங்கிரஸில் 15-16 வருஷம் ஆச்சு, காங்கிரஸ் தான் இருக்கேன். தொடர்ந்து காங்கிரஸில் இருந்து பணியாற்றிட்டு இருக்கோம். சரி, இது இடைக்காலமாக ஒரு தொய்வு ஏற்படலாம். இதனால் ஒன்றுமே ஃபியூச்சரில் நினைக்கிறீங்க? நாளைக்கே ராகுல் காந்தி நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அது இவருக்கு எதிர்காலமே எல்லாம் போச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ ராகுல் காந்தி நான் போய் அப்பப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பார்க்கும்போது நான் வில் டூ சம்திங், எதாவது பண்ணணும், உங்களுக்கு தப்பாகிடுச்சு பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் இருக்கார். அதனால ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ தள்ளி போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு பொறுப்பு கொடுக்கலாம், பணியாற்ற வாய்ப்பு கொடுக்கலாம். இங்கே இல்லைனாலும் ஏதோ ஒரு மாநிலத்தில், பக்கத்து மாநிலத்தில் கூட ஏதாவது ஒரு வாய்ப்பு தரலாம். அந்த மாதிரி கொடுத்த வாய்ப்பை செய்கிறதுக்கு தயாராக இருக்கும். இல்லைன்னா தான் தேர்தல் வேறு நெருங்கிட்டு இருக்குது. ஒரு 5-6 மாதம் தான் இருக்குது. என்னுடைய மகன் ராமச்சந்திரன் ஏற்கனவே 60,36 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு இப்போ எம்எல்ஏ இருக்கார். திருப்பி அவரை எம்எல்ஏ வரணும். ஸோ அதுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை இந்த தொகுதியில், என்னுடைய சொந்த தொகுதிங்கிற முறையில் நான் 6 தடவை எம்எல்ஏ இருந்த தொகுதி. நான் போட்ட ஆட்கள் 2 தடவை அரசன், நண்பரசன் 2 பேரை கொண்டாந்து 8 தடவை ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அந்த தொகுதியிலே 9-10 தடவை நான் நிறுத்தின ஆட்கள் என் மகன் வரைக்கும் ஜெயிச்சு வந்திருக்கோம். ஸோ அது ஹோம் டவுன் மாதிரி என்னுடைய சொந்த ஊர் இருக்கிற தொகுதி அது. ஸோ அதனால திருப்பி அவரை கொண்டு வரணும். இந்த மாதிரி அந்த காரியங்களில் நான் ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ 2026 தேர்தலை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி கூட்டணியில் இடம் பிடிச்சி எம்எல்ஏ ஆகிறது மட்டும்தான் கனவுங்களா, இல்லை அமைச்சரவையில் இடம் கேட்கறது மாதிரி எல்லாருமே அந்த குரலில் கொடுக்குறது ஓங்கி இருக்குங்களா? காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? அமைச்சரவையில் இடம் வாங்குறதுலாம் இதெல்லாம் தனிப்பட்ட கருத்துக்கள் இல்லை. அது பொதுவாக அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியில் இப்போ எல்லா கட்சிகளும் மார்க்சிஸ்ட் சீடை போன தடவை நின்றதை விட எங்களுக்கு அதிகமாக சீட்டு வேணுங்கிறாங்க. இப்போ திருமாவளவன் விசிகையில் எங்களுக்கு அதிகமாக சீட்டு வேணுங்கிறாரு. ஸோ இது மாதிரி எல்லா கட்சியும் காங்கிரஸ்லேயும் பல பேர் வந்து கூட சீட்டில் நிற்கணும்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லா கட்சிகளையும் ஈவன் மதிமுகவில் கூட நாங்கள் வந்து 12 சீட்டாவது எங்களுக்கு வேணும்னு ஓப்பனாகவே மாநாட்டிலேயே தீர்மானமோ அல்லது அங்கே பேசியிருக்காங்க. இப்படி மாநில கட்சிகளோ அகில இந்திய கட்சிகளோ போனதில் நின்றதை காட்டிலும் கூட இடங்களில் நிற்கணும், அமைச்சரவையில் வாய்ப்பு கிடைச்சா ஒரு கூட்டணி மந்திரி சபையில் அமைச்சர்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு கிடையாது. ரெண்டாவது வந்து எல்லோரும் நினைக்க தான் செய்வாங்க. அது மத்தியில் இருக்கும்போது நீங்கள் கொடுக்குறீங்க, மத்தியில் இருக்கும்போது கூட்டணியில் வந்து அமைச்சரவை அப்படிங்கிறதுல பங்கு இருக்குது. மாநிலத்தில் அதுவே எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு வலுவான கூட்டணி அமையுது, அதில் எல்லாருக்கும் பங்கு இருக்குது. இதில் அமைச்சர் கொடுக்குறதுல யாருக்கு என்ன விதமான சிக்கல்? அப்படி இல்லை. அது சில மாநிலங்களில் சில கட்சிகளில் கொடுக்குறாங்க. பெரும்பான்மை வந்துட்டால் கூட கூட்டணியில் இருக்கிற இப்போ வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஃபார்வர்ட் பிளாக் இல்லாமலே ஆட்சி நடக்கும். இருந்தாலும் கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்கிற காலங்கள்லாம் ஃபார்வர்ட் பிளாக் 2 மந்திரி இருப்பாங்க. அது மாதிரி மம்தா பானர்ஜி இப்போ ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு சிஎம்மாக இருக்கார். பவன் கல்யாண் வந்து டெப்டி சிஎம் மந்திரி இருக்கார். பிஜேபி இல்லாமலும் அங்கே ஆட்சி நடத்த முடியும். ஆனால் பிஜேபிக்கு ஒரு மந்திரி கொடுத்துருக்காங்க, ஆந்திராவில் மந்திரி இருக்கார். ஸோ இந்த மாதிரி சில மாநிலங்களில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாநிலத்தில் இது அந்தந்த கட்சிகளுடைய உரிமை, அது விருப்பத்தை பொறுத்தது. அதனால் இங்கே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பெரும்பான்மை வந்த பிறகு கூட்டணியில் இருந்ததுக்காகவே மற்ற கட்சிகளை சேர்த்துக்கிட்டு மந்திரி சேவையில் சேர்த்துக்கிற பழக்கம் அல்லது நடைமுறை இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கிடையாது.
ஆனால் இப்போ 26ல் தனிப்பெரும்பான்மை ஒருவேளை வெற்றி பெறக்கூடிய கட்சிகளுக்கு இல்லை அப்படின்னா இந்த கூட்டணியில் பங்கு அப்படிங்கிற குரல் இன்னைக்கு இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக அது இடம்பெற வாய்ப்பு இருக்குங்களா? அதுக்கு ஒத்துப்பாங்களா? இல்லை, அது இப்போ அதுக்கு ஜோசியெல்லாம் சொல்ல முடியாது. அது தேர்தலில் கூட்டணி அமைகிற முறை, யார் யார் எவ்வளோ இடங்களில் வெற்றி பெறுறாங்க, அறுதி பெரும்பான்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ திமுக ஏற்கனவே அறுதி பெரும்பான்மை பெற்று தான் ஆட்சியில் இருக்காங்க. கூட்டணியில் அதான் திமுக தான் பெரிய கட்சி. திமுக ஏன் நம்ம குறைச்சி தான் வருவாங்கன்னு ஏன் அந்த மாதிரி எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த மாதிரி எஸ்டிமேட் போட வேண்டியது இல்லையே. அதனால் ஈவன் திமுக, அதாவது இப்போ திமுக கூட்டணி, நாங்கள் அந்த கூட்டணியில் தான் இருக்கோம், அந்த கூட்டணி தான் வரும்னு நினைக்கிறோம். அதனால் திமுக பெரும்பான்மை வரும்னு தான் நம்புகிறோம். சொல்கிறேன், இன்கேஸ்னால் அப்படி நடக்காமல் போச்சு, நடந்துச்சுன்னா எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ வருந்தாங்க, அதெல்லாம் இஃப் அண்ட் பட்ஸ் மாதிரி நடந்தால் என்ன, நடக்கலையானுங்கிறது தேர்தலுக்கு பின்னாடி தான் அதை பற்றி யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் தேர்தலுக்கு முன்னாலேங்கிறது சீட்டு போடுறதுல இன்னை விட கொஞ்சம் கூட சீட்டு வரணும், நிற்கணும். ஆனால் அதிக சீட் எதிர்பார்க்கலாம் தாண்டி போனாட்டி கொடுத்ததை விட. எதிர்பார்க்கறதில்ல, எல்லா கட்சியும் எதிர்பார்ப்பாங்க. அது என்னென்ன கட்சிகள் உள்ளே இருக்குது, கடைசி ஃபைனலாக வரும்போது என்னென்ன கட்சிகள் இடம் பெறுது, அதில் எப்படி பிரிக்கப்படுது, இருக்கிறது தானே 234 தானே பிரிச்சுக்க முடியும். அதனால் எடுத்த உடனே கூட்டணி ஆட்சி வர்ற விதத்தில் ஒரு பெரிய கட்சி, இப்போ திமுக அவங்க மைனாரிட்டியாவோ இல்லை குறைவான இடங்களை வச்சுக்கிட்டோ, பெரும்பான்மைக்கு குறைவான இடங்களை வச்சுக்கிட்டோ, பாக்கி எல்லாத்தையும் பிரித்து இப்போ நாங்கள் 120 நிற்க 118 வேணும்னா நாங்கள் 118 நிற்கிறோம், பாக்கி 118 பாக்கி கட்சியெல்லாம் பகிர்ந்துன்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க மெஜாரிட்டி தான் நிற்பாங்க. மீதம் கொடுக்குற சீட்டுகளில் பாக்கியெல்லாம் பிரிச்சுக்கணும். அது எந்தெந்த கட்சிக்கு எத்தனை கட்சி வருது, எவ்வளோ போகுது, இல்லை யார் யார் எவ்வளோ வெற்றி பெறுறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு 6 மாதம் கழித்து தெரிய போகிற விஷயம் அது. ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியிலும் அது ஆசைப்படுறதோ கேட்குறதோ தவறு இல்லை, கேட்பாங்க. ஃபைனலாக பேச்சுவார்த்தை மூலமாக அது ஒரு நிர்பந்தம்னு சொல்ல முடியாது, விருப்பம். அந்த விருப்பம் சில கட்சிகள் விருப்பம் நிறைவேறலாம், நிறைவேறாமல் கூட போகலாம், கூட 2 சீட்டு கூட கிடைக்காமல் கூட போகலாம். அது கூட்டணி எண்ணிக்கை பிரிகிற போது இருக்கிற சீட்டுகள் பிரிச்சுக்கிற போது இருக்கிற சூழ்நிலைகளை பொறுத்து அது அமையும். அது இப்போது இத்தனை கொடுத்தா தான் நிற்போம், இல்லையா இருக்க மாட்டோம் அப்படின்னு எந்த கட்சியும் சொல்லவும் முடியாது ஒரு கூட்டணியில். அப்படி சூழ்நிலை இல்லை. இது மாதிரி திமுக கூட்டணியில் இடம்பெற்று இருக்கிற விசிக கம்யூனிஸ்ட் எல்லாம் கூட்டணியில் தான் இருக்கும், ஆளுங்கட்சியில் தான் இருக்கும், இருந்தாலும் எங்களுக்கு இடையூறுகள், இது மாதிரி கொடிக்கம்பத்தில் கொடியேற்ற முடியல, இது மாதிரி பல நெருக்கடின்னு சொல்கிறாங்களா? அது மாதிரி காங்கிரஸுக்கு ஏதாச்சும் நெருக்கடி இருக்குங்களா இந்த ஆட்சி காலத்தில் 4 ஆண்டுகளில்? இல்லை, அந்த மாதிரி எனக்கு தெரிய கூட்டணியில் இருக்கும். அவங்க சில ஜனநாயக நாட்டில் அவங்களுடைய கருத்துக்களையோ, அவங்களுடைய கட்சியை பற்றின கருத்துக்களையோ, அவங்களுடைய பிரச்சனைகளையோ சொல்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்குது. ஒரு வரம்புக்கு உட்பட்டு எல்லைக்கு உட்பட்டு தங்களுடைய வருத்தத்தையோ இல்லை விருப்பங்களையோ ஒருத்தரும் சொல்கிற உரிமைகள் இருக்குது. யாரையும் அப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னு நான் இன்னொரு கட்சிங்கிற முறையில் யாரையும் குறை சொல்ல முடியாது. இல்லை, உங்கள் கட்சி கேட்குற அது மாதிரி வருத்தம். காங்கிரஸ் பொறுத்தவரை எனக்கு பர்சனல், இப்போ நான் இப்போ ஆக்டிவாக நான் மாநில தலைவரும் இல்லை, தனிப்பட்ட முறையில் எந்த பாதிப்புகள் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணவும் இல்லை. இல்லை, கட்சிக்காரங்களை நிறைய பேர் சந்திக்கிறீங்கல்ல, இப்போ அடிமட்டத்தில் இது மாதிரி ஆளுங்கட்சி அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? கட்சிக்காரங்க ஒரு கூட்டணி ஆட்சியில் மந்திரி செயலில் இடமில்லை என்றாலும் கூட வேலை வாய்ப்புகள் வருதுன்னு வச்சுங்க. இப்போ ஒரு சத்துணவு பணியாளர் எடுக்கிறாங்க, சொசைட்டியில் ஆள் எடுக்கிறாங்க, கோயிலில் ட்ரெஸ்ஸீஸ் போடுறாங்க. இது மாதிரி ஒரு அரசாங்கம் லெவலில் அதிகாரிகள் தலையிட்டோ சொல்லியோ பணிகள் நடக்கிற போது கூட்டணி எம்எல்ஏக்கள் இருக்கிற இடங்கள்லையோ, கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் இருக்கிற இடங்கள்லையோ ஒரு சில பணிகள் அவங்களுக்கும் நடந்தால் தான் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. செஞ்சு கொடுக்குறாங்களா? சந்தோஷமாக இருந்து தேர்தலில் முழு பணி ஆற்றுவதற்கு அது உதவியாக இருக்கும் இல்லையா? ஸோ அது முதலமைச்சர் எல்லாத்தையும் அனுசரித்து போங்க, தலைமை கட்சிகளை சந்தோஷமாக வச்சுங்க, அன்பாக பழகுங்க, பிரியமாக இருங்கன்னு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க மீட்டிங்லலாம் கூட சொல்லியிருக்காரு, மாவட்ட கூட்டத்தில் சொல்கிறாரு. அது சில மந்திரிகள் அது செய்கிறாங்க, சில மந்திரிகள் அவங்களால முடிஞ்சதை செய்து கொடுக்குறாங்க, சில மந்திரிகள் செய்யாமையும் இருக்காங்க. ஒரு சில பேர், எல்லோரும் நான் பேர் சொல்லலாம் விரும்பலை, பட் ஒரு சில மந்திரி ஒரு 20 வேலை வந்துச்சுன்னா காங்கிரஸுக்கு ஒரு வேலை கொடுக்குற மந்திரி இருக்காங்க. என்ன காங்கிரஸுக்கு சில மந்திரிகள் முழுசாக அது காங்கிரஸ் தலைமை கட்சிப்பா, அது எம்எல்ஏ இருக்கார் செய்யணும் அப்படின்னு செய்கிற மந்திரிகளும் இருக்காங்க. அது எல்லாத்துலேயும் முதலமைச்சர் தலையிட்டு தினமும் நிர்வாகம் பண்ண முடியாது. ஸோ அது அமைச்சர்கள் பெருந்தன்மையோடு முதலமைச்சருக்கு சொல்கிறத கட்டுப்பட்டு அவர் முதலமைச்சரே சொல்லியிருக்காரு,
ஸோ காங்கிரஸ்னு இல்லை, தோழமை கட்சிகளை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், அனுசரிச்சுக்கணும். தப்பு பண்ண வேண்டாம். தோழமை கட்சிகள் தப்பு பண்ண சொன்னால் பண்ண வேண்டியதில்லை. நியாயமாக அவங்களுக்கு கொடுக்குற மரியாதைகள், மேடைகளில் அவங்கள கூப்பிட்றது, ஏற்றுறது, நிகழ்ச்சிகள் போனால் அவங்கள கூட்டிக்கிறது, அந்த மாதிரி சொல்லிட்டு மந்திரிகள் போனால் அங்கே இருக்கிற தோழமை கட்சி எம்எல்ஏக்களையோ நிர்வாகிகளையோ மதித்து. இப்போ நான் வந்து எம்பியாக இருக்கும்போது, கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது, அவர் அப்போ தஞ்சை மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை பேராவணி இருந்தது. நான் இல்லாமல் அவர் கார் போனதே இல்லை. மந்திரிகள் கூட, முக்கிய மந்திரிகள் வந்தால் கூட 7 மந்திரி 6 மந்திரி வருவாங்க. பாக்கி மந்திரிகள் எல்லாம் பின்னாடி வர சொல்லிவிட்டு 1-2 மந்திரி முக்கிய மந்திரிகள் இருப்பாங்க. எம்பிங்கிற முறையில் என்னை ஏற்றிக்குவார். நான் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியில் கூட ஒரு கார் போனதே கிடையாது. ஒரு காரில் நான் இருப்பேன். ஐயா தம்பியை கூப்பிடு அப்படின்னு ஏற்றிக்குவார். எம்பியை கூப்பிட்டு ஏற்றிக்குவார். புதுக்கோட்டை ஜில்லாவில் எங்கே போனாலும் சரி, தஞ்சாவூர் ஜில்லாவில் போனாலும் சரி, அது மாதிரி தான் அந்த 5 வருஷம் நான் இருக்கும்போது அவரோட. அதுமாதிரி எம்எல்ஏ இருக்கும்போது ஒரு நாராயணத்துவலையே நிகழ்ச்சிகளோ வந்தால், அப்போ மந்திரிகள்லாம் நாஞ்சிலார் வந்தார், நான் கோரிக்கை சொல்லுவேன். அங்கேயே சில கோரிக்கைகள் நிறைவேற்றியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் திமுக ஆட்சி தலைவர் காலத்தில் நடந்திருக்கு. இப்போவும் வந்து எம்எல்ஏ சொல்கிறதெல்லாம் நிறையா நடக்குது. இப்போ ஏன் மருதாணி தொகுதி பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு 1500 கோடிக்கு மேலே மருதாணி தொகுதிக்கு குடிநீர் திட்டத்துக்காகவே முதலமைச்சர் வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காரு. காவிரி நதி நீர் கிராமங்களுக்காக பயன்படுற விதத்தில் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நிறையா தொகுதிகள், நிறையா ரோடு வழிகள்லாம் நடக்குது. அதனால் பெரும்பாலான அமைச்சர்கள் ஓகே, 1-2 பேர் அமைச்சர்கள் அது வந்து அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சோ தெரியாமலோ சில பேர் சில மிஸ்டேக் இருக்க தான் செய்யும். பட் அதை வந்து அதை பெருசுபடுத்த வேண்டியதில்லைன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா முதலமைச்சர் சரியாக இருக்கார், சரியாயிடும் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். சார், நீங்கள் அரசியல் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் அனைத்து வெற்றியடைய கலாட்டா சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி சார். கலாட்டா யூடியூப் சேனல் மூலமாக பல லட்சக்கணக்கான பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அவர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு தந்தமைக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் உங்கள் வீடு தேடி வரும் அரசு. Presta Premium Women's Wear. Let your body love it. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.